சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறும் திமுக முப்பெரும் விழாவில் அக்கட்சியின் தலைவர் திரு கருணாநிதி பேசி வருகிறார். அந்த காட்சிகளை நேரலையில் காண்போம். நல்ல நேரத்தில் மிக விரைவிலே செயலரை சந்திக்கிற நேரத்தில் தமிழ்நாடு தமிழர்கள் அவர்கள் போற்றிய திராவிடம் அவர்கள் உருவாக்கிய திராவிட இனவொற்றுமை திராவிடருடைய தமிழ் மொழி பற்று இவைகளெல்லாம் இவ்வளவு காலத்திலே பேசப்பட்டதான் என்று இல்லை என்ற ஒரு சூழலை உருவாக்காமல் யார் சொல்வது இல்லை என்று இன்றையும் இருக்கிறது, என்றைக்கும் இருக்கும், என்றைக்கும் இருக்கும் என்ற அந்த சமுதாயத்தை ஒவ்வொரு தமிழ்நாடும் தன்னுடைய உள்ளத்திலே பதிவு வைத்துக் கொண்டு பாடுபட்டு பெரிய வெற்றியை பெற வேண்டும். அந்த வெற்றியை பெற்றால்தான் இந்த விழாக்களுக்கு பயன். இந்த விழாக்களால் நாம் பயன்பெற்று என்பது யாரோ சில பேருக்கு சில பதவிகளுக்கு இருப்பதற்காக இந்த விழாக்கள் அல்ல. இந்த விழாக்கள் நெடுஞ்செழியன் சேலம் செங்குட்டுவன் பெற்ற வெற்றியை போன்ற அந்த வெற்றிகளை தருகின்ற விழாக்களாகும். அப்படிப்பட்ட விழாக்கள் நடத்துகிற இந்த நேரத்தில் உங்களை நான் மீண்டும் மீண்டும் திரையிலிருந்து கேட்டுக் கொள்கின்றேன். நான் யாருக்கும் பயந்து படிப்பவர்கள் அல்ல. அதே நேரத்தில் யாரையும் புண்படுத்தி புறங்காட்டி ஓடுங்கள் என்று செய்கின்றவர்கள் அல்ல. நாம் அமைதியானவர்கள், அமைதிக்கு பெரும் வருவர்கள், அமைதியாக ஒரு இயக்கத்தை நடத்தி பழக்கப்பட்டவர்கள், அப்படி பெரியாரால் வளர்க்கப்பட்டவர்கள், அண்ணாவால் வளர்க்கப்பட்டவர்கள், பெரியாருடைய எண்ணத்திற்கு அண்ணாவுடைய கொள்கைக்கு பழுது ஏற்படாமல் எந்த விதமான குறையும் ஏற்படாமல் இந்த இயக்கத்தை கட்டி காத்திருக்கின்றோம். இந்த இயக்கம் இன்றைக்கு வெற்றி முகத்திலே இருக்கிறது. இந்த இயக்கத்தை வெற்றி முகத்திலே இருக்கிற இந்த இயக்கத்தை வெற்றிக்குரிய இயக்கமாக ஆக்கி அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பயன்படுத்துவது என்பது வேறு சில கட்சிகளிலே பயன்படுத்துகிறார்களே அதே போல நாம் நம்முடைய கலாச்சாரத்தை, நம்முடைய நாகரிகத்தை, நம்முடைய மொழியை, நம்முடைய மொழிப்பற்றை பாதுகாக்க அதற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி பயன்படுத்திக் கொள்கின்ற அந்த பிழையை செய்ய ஒரு தூண்டுகோலாகத்தான் இந்த விழா அமைந்தது என்பதையும், இந்த விழாவிலே பங்கு பெற்ற அத்தனை பேரும் அந்த உணர்ச்சியை பெற்றிருக்கின்றீர்கள் என்பதையும் நான் எண்ணி பார்க்கிறேன். பழக்கவில்லை. உணர்ச்சி பெற்ற என்னுடைய அருமை தோழர்கள், உடன்பிறப்புகள் யாரும் இனி அஞ்ச தேவையில்லை. பத்திரிகைகளை என்று சொல்லை பார்த்தால் நகரிகை இந்த மாநாட்டின் செய்தி, இந்த விழாவின் செய்தி தமிழக பத்திரிகைகளிலும் அவ்வளவாக வராது.